அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான டவுட் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் சார்? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது பற்றின ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொஞ்சம் தெளிவாக கொடுங்க சார். எனக்கு புரியவே மாட்டேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஜென்ரலாக ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1 நம்ம இப்போ வந்து ரவுண்ட் 1க்கான ப்ராசஸில் வந்து இருக்கோம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணியிருப்பீங்க. செக்யூரிட்டி ஃபீ அப்படின்றது நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ செக்யூரிட்டி ஃபீ பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ஸ்டேட்டஸ் நாளையிலேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டில் ஒருத்தங்களுக்கு செலக்ட் ஆகுது. ரவுண்ட் 1ல் ஒரு சிலருக்கு அலர்ட் ஆகிடுச்சு. அலர்ட் ஆகிடுச்சுன்னா எஸ்ஸு. ஸோ அலர்ட் ஆன பிறகு, சார் எனக்கு அலர்ட் ஆகிடுச்சு, எனக்கு அந்த சீட்டு வேண்டாம், நான் போய் ரிப்போர்ட் பண்ண விரும்பலை, நான் போய் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் போயிடுறேன், எனக்கு இந்த சீட்டே வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட்னு அர்த்தம். இஃப் நாட் ரிப்போர்ட்டட், நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அப்படியே நீங்கள் வெளியே போயிடலாம். அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். நீங்கள் அந்த சீட்டுக்கு போய் நீங்கள் போய் சொல்லிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் 20,000 கட்டுறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். சார் எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, நான் போய் இன்ஸ்டியூட்லேயே ரிப்போர்ட் பண்ணி ஜாயினும் பண்ணிட்டேன், பட் எனக்கு அந்த கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணுற விருப்பம் இல்லை, நான் ஃப்ரீ எக்ஸிட்டை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம். அதாவது R2 ரவுண்ட் 2வோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி சார், இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டேன் சார், பண்ணின பிறகு எனக்கு வந்து இதுலேருந்து ஏதாவது பெட்டர் காலேஜ் கிடைக்குமான்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுக்காக நான் அப்கிரேடேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்போ காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு தான் அந்த அப்கிரேடேஷன் அப்படின்றது கொடுக்கணும். அப்கிரேடேஷன்னா இந்த நிலையிலேருந்து வேறு ஏதாவது எனக்கு பெரிய காலேஜ் ஏதாவது கிடைக்குதா, அல்லது என் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் கிடைக்கிது சார், அந்த காலேஜ் கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அப்கிரேடேஷன் போடுறீங்க. இந்த அப்கிரேடேஷன்றது என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு காலேஜை எடுத்து வச்சுட்டு தான் இன்னொரு காலேஜ் கிடைக்குமான்ற பார்க்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ இங்கே அப்கிரேடேஷன் கொடுக்குறப்போ, அப்கிரேடேஷன் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம்சி பாளையங்கோட்டை கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சிலவங்க வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 2ல் சும்மா போட்டு பார்ப்போம், நிஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போன்னு அப்கிரேடேஷன் பண்ணுவீங்க. ஸோ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கண்டினியூ இன் R1 சீட்டு. அதாவது R1ல் என்ன ஜாயிண்ட் காலேஜ் கிடைச்சதோ டேரெக்டாக நம்ம அங்கேயே போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித போய் ரிப்போர்ட் பண்ணணும் எதுவுமே கிடையாது. கிடைக்கல அப்படின்னா ரவுண்ட் 2வில் அப்கிரேடேஷனில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அப்படியே போயிடலாம். சரி, ரவுண்ட் 2வில் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, ரவுண்ட் 2 அதாவது வில்லிங்னஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்கான இதில் நம்ம கிடச்சிருச்சுன்னா அந்த என்ன காலேஜ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ரவுண்ட் 2 பற்றின ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சார் ரவுண்ட் 2வில் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணணும், இது வரைக்கும் எனக்கு ரவுண்ட் 1 பற்றி தெரியாது சார், நான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2, அதாவது ரவுண்ட் 1ல் யாருக்கெல்லாம் அலர்ட் ஆகலை, சீட் அலர்ட் ஆகலையோ அதை இந்த சைடு போட்டிருப்போம். சார் எனக்கு ரவுண்ட் 1ல் சீட் அலர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரவுண்ட் 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன் டைம் பேமெண்ட் அந்த 20,000, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது 10,000 பே 1000 அப்படின்றது பே பண்ணிட்டீங்கன்னா போதும். அதன் பிறகு உங்களுக்கு வந்து சீட்டில் ரவுண்ட் 1ல் சீட் கிடைக்கல அப்படின்னா ரவுண்ட் 2 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ரவுண்ட் 2வில் கிடைக்கலனா ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 3லையும் கிடைக்கல அப்படின்னா, சார் நான் ரவுண்ட் 2வில் கிடைக்கல, எனக்கு நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு என்னோடய அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டால், அதாவது எந்த ரவுண்ட்னாலும் சரி உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட்டுன்றது கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும். அதில் பயப்பட வேண்டாம். சரி சார், இப்போ ரவுண்ட் 2வில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். சார் ரவுண்ட் 1 பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, நான் ரவுண்ட் 2 புதுசாக அட்டன் பண்ண போகிறேன், பண்ணலாமான்னு கேட்டால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தாராளமாக பண்ணலாம். சரி, சாய்ஸ் ஃபில்லிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 வராங்க இல்லையா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் டேரெக்டாகவே நீங்கள் உங்கள் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்கிரேடேஷன் பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும், கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்துடும். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ரவுண்ட் 1ல் நினைக்கலாம், சார் நான் ரவுண்ட் 1ல் இந்த காலேஜ் லிஸ்ட்லாம் ஃபில் பண்ணேன், அதே தான் அடுத்த ரவுண்ட்லேயும் அப்படியே காட்டுமா, இல்லை அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால், ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ரீஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் என்ன முன்னாடி ரவுண்டில் என்ட்ரி பண்ணீங்களோ அது அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிடும். நல் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துருவாங்க. திரும்பவும் நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணணும். அதனால் சாய்ஸ் அப்படின்றத ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். சரி,
ஒருத்தருக்கு ரவுண்ட் 2ல சீட்டு கிடைக்கலன்னா என்ன சார் ஆகும்? ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கல அப்படின்னா, இஃப் நாட் அலாட்டட் ரவுண்ட் 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். R3ல அலாட் ஆகலைன்னா ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுதான் எலிஜிபிலிட்டி. இஃப் நாட் அப்கிரேடட் அதாவது R2ரோட அதாவது R2ல நீங்கள் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்கிரேடேஷன் கொடுத்துப்பீங்க. அப்கிரேடேஷன் உங்களுக்கு கொடுத்து அப்கிரேடேஷன் ஆகலை அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி R1ல என்ன காலேஜ் கிடைச்சதோ அதே காலேஜில் போயிட்டு அட்மிட் ஆகிக்கலாம், போய் சேர்ந்துக்கலாம். இஃப் நாட் அப்கிரேடட் R1 அட்மிட்டட் சீட்லேயே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சார் அப்போ நான் எனக்கு அப்கிரேட் ஆகலை, பட் R1லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் திரும்பவும் R3ல ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. சரி சார், இஃப் நாட் அப்கிரேடட் டு நாட் வாண்ட் டு ரீடைன் R1 ஜாயின் சீட். எனக்கு அப்கிரேடும் ஆகலை, சரி நான் R1 எனக்கு ஜாயின் பண்ணேன் இல்லையா, அந்த சீட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் அப்படின்றத எடுக்கலாம். பட் எக்ஸிட் அப்படின்றத எடுக்கிறப்போ ஃபோர்ஃபீச்சர் டில் 3 days ப்ரியர் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 ரிசல்ட். அதாவது ரவுண்ட் 3ல வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வெளியே இருக்கணும். அப்படி வெளியானீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2ல அதாவது ரவுண்ட் 1 அப்கிரேடேஷன் கொடுத்து ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கல, உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்தால் உங்களுக்கு அந்த ஃபோர்ஃபீச்சர் அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் வெளியே வர்றதுக்கு எந்த வித பெனால்ட்டி அப்படியோ அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வந்துக்கலாம், வெளியே வந்துடலாம். சரி வெளியே வந்துட்டீங்க, திரும்பவும் ஒரு மனசை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திரும்பவும் ஃபீஸை பே பண்ணி அதன் பிறகு உள்ளே வரலாம். அதுதான் ரூல்ஸு. கேண்டிடேட் ஹூ எக்ஸிட் இன் R1 அட்மிட்டட் சீட் வித் ஃபோர்ஃபீச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, R1ல உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு, நான் அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கேன், பண்ணி அந்த சீட்டும் எனக்கு பிடிக்கல, நான் வேண்டான்னு ஃபோர்ஃபீச்சர் வெளியே வந்துடுறேன். அதன் பிறகு 3 days பிஃபோர் R3 ரிசல்ட்டுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் நீ முன்னாடியே வெளியே வந்துடணும். அந்த வெளியே வந்துட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டு ஒருவேளை அடுத்த ரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு சில சமயம் நினைக்கலாம், நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங் நான் இருக்குல்ல சார் அங்கே போய் அட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. அதாவது R1ல சீட் அலாட் ஆகி R2ல அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க. ரவுண்ட் 2 R2னா ரவுண்ட் 2ல அப்கிரேடேஷன் கொடுத்து ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் திரும்பவும் R1ல இருக்கக்கூடிய சீட் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எப்போ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 3யோட ரிசல்ட் வர்றதுக்கும் 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிடணும். அப்படி சொன்னால் மட்டுமே நீங்கள் தமிழ்நாடு அங்கே நடக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இல்லை நீங்கள் தள்ளி ரொம்ப நாள் தள்ளி நீங்கள் வந்து எனக்கு சீட் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்படின்றதான் ரவுண்ட் 2ல சீட் கிடைக்காதவங்களுக்குள்ள ரெகுலேஷன்ஸாக இது வந்து சொல்லப்படுது. சரி சார், R1 நாட் அப்கிரேடட் கேண்டிடேட் வித்ட்ரா தயர் சீட் வித் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப்டர் ரவுண்ட் 3 ரிசல்ட் வின். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, R1ல நாட் அப்கிரேட் ஆகலை, பட் எனக்கு சீட்டும் பிடிக்கல, R3 ரிசல்ட் வந்த பிறகு தான் நான் வந்து எனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது பெனால்ட்டி ஃபீஸ் அப்படின்றது அந்த அமௌண்ட்டை 20,000 பிடிச்சிப்பாங்க. நீங்கள் சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி எந்த கவுன்சிலிங்கும் ஒரு வருஷத்துக்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்றதான் ரூல். சரி சார், ரவுண்ட் 2ல நான் வந்து சீட் எனக்கு அலாட் ஆகிடுச்சு. அப்போது அலாட் ஆன பிறகு நான் போய் ரிப்போர்ட் பண்ணலை, எனக்கு அப்போ ஒரு மாதிரி பிடிக்கல. அப்போது உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸ் அந்த பே பண்ணீங்க இல்லையா செக்யூரிட்டி டெபாசிட்டு, அந்த அமௌண்ட்டுன்றது திரும்ப தரப்பட மாட்டாது. சரி சார், இஃப் வித்ட்ரான் வித் ஃபோர்ஃபீச்சர். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் 3 டேஸ்க்கு முன்னாடி R3 ரவுண்ட் 3 ரிசல்ட்டோட 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து அமௌண்ட்டை அந்த சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் திரும்பவும் எகைன் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி சார், இஃப் வித்ட்ரா வித் ஃபோர்ஃபீச்சர் பிட்வீன் த பீரியட் ஆஃப் 3 days பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் R3 ரிசல்ட். அதாவது வித்ட்ரா த ஃபோர்ஃபீச்சர் அமௌண்ட் எனக்கு வேண்டாம், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 ரிசல்ட்டுக்கு 3 நாள் நடுவில் அந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து டில் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் யூஜி கவுன்சிலிங், பட் இன்எலிஜிபிள் ஃபார் அடுத்தடுத்த AACCC ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்றத R3 ரிசல்ட்டு வர்ற அந்த டேட்டுக்கும் முன்னாடி அந்த டேட் வரைக்கும்
அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அந்த பீரியட் அந்த 3 நாள்ன்றத மெயின். அந்த 3 நாளுக்குள்ள சொன்னீங்கன்னா, ஏஇஇசிக்கு மட்டும் எலிஜிபிள் கிடையாது. ஸ்டேட்டுக்கு போய் எலிஜிபிள் ஆயிக்கலாம். சரி. சார் எனக்கு R2ல அலாட்டட் கேண்டிடேட். நான் R2 அலாட்டட் ஆயிடுச்சு. எனக்கு சீட் பிடிக்கல. வித்ட்ரா தியர் சீட் வித் ஃபோர்ஃபீச்சர். அமௌண்ட் பெனால்டி போனாலும் பரவால்ல. நான் வந்து ரவுண்ட் 3 ரிசல்ட் வெளியான பிறகு நான் வந்து ரவுண்ட் 2ல கிடைச்ச சீட் எனக்கு வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆயிடும். அப்கிரேட் பண்றேன்னு ரவுண்ட் 3க்கு போடுவாங்க. R3ல ரவுண்ட் 3ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எனக்கு சீட்டும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு வெளிய போயிடுவாங்க. அப்படி வெளிய போயிட்டீங்கன்னா, எந்த ஸ்டேட் கவுன்சிலிங், சென்ட்ரல் கவுன்சிலிங்கும் 1 வருஷத்துக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்த அகாடமிக் இயர்ல தான் அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, இதுதான் ரவுண்ட் 2வோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி சார், ரவுண்ட் 2ல எனக்கு வந்து சீட் பிடிக்கல. அப்போ நான் ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டா, கண்டிப்பா அப்கிரேட் பண்ணலாம். சரி, ரவுண்ட் 3ல ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டான்னு கேட்டா, கண்டிப்பா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உண்டு. அப்புறம் ஆல்ரெடி ரவுண்ட் 2ல இருக்கிறவங்க சீட் கிடைக்காதவங்களும் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு வில்லிங்னஸ் டு கோ ஃபார் ரவுண்ட் 2ன்னு கேட்கும். எஸ் குடுத்துட்டு அல்லது வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3ன்ற மாரி ஆப்ஷன்ஸ குடுத்து கண்டிப்பா உள்ள போலாம். சரி சார், இப்ப ரவுண்ட் 3ல எனக்கு ஒரு சீட் கிடைக்கல. ரவுண்ட் 3ல நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். பட் நான் ரவுண்ட் 3ல எனக்கு பிடிச்ச காலேஜ் ரவுண்ட் 3ல வந்து சீட் அலாட் ஆகல அப்படின்றப்போ, R2ல என்ன காலேஜ் கிடைச்சதோ அங்க போய் திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ரவுண்ட் 3ல ஒருத்தங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா, இஃப் அலாட்டட் நோ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது தெளிவா குடுத்துட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோ ஃப்ரீ எக்ஸிட்ன்னு குடுத்துட்டான். மஸ்ட் ஜாயின் R3 அலாட்டட் இன்ஸ்டிடியூட். ரவுண்ட் 3ல ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அங்க போய் சேர்ந்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது கட்டாயம். ஸோ, அத எப்பவும் மறந்துறாதீங்க. ஸோ, அதனால தான் எப்பவுமே ரவுண்ட் 1 அப்படின்றது சேஃப் எக்ஸிட்டா வெளிய வந்துரணும். ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கல அப்படின்னா, அப்படியே வெளிய வந்துறது நல்லது. இப்ப ஏதாவது நீங்க ஆப்ஷன போட்டு, எனக்கு எதுவுமே கிடைக்காது சார். எனக்கு எது கிடைச்சாலும் பரவால்ல அப்படின்னா ரவுண்ட் 3 அட்டெண்ட் பண்ணலாம். சார் ரவுண்ட் 3ல ஏதாவது போட்டு எதுலயோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்தடுத்து கவுன்சிலிங் ஃபேஸஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்கு நீங்க எலிஜிபிள் இல்லாம போயிடுவீங்க. அதனால ரவுண்ட் 3 ரொம்ப ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். சரி. ரவுண்ட் 3ல ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கல. அப்ப என்ன ஆகும் சார் அப்படின்னா, ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அத தான் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஃப் வித்ட்ரான் ஃப்ரம் நாட் அப்கிரேடட் சீட். அதாவது நாட் அப்கிரேட் எனக்கு ஆகல. பட் சீட்ட வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிகம் இன்எலிஜிபிள் ஃபார் எனி ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம். இஃப் சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 3. இப்போ எனக்கு ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸா அலாட்டட் சீட் ஆஃப்டர் ரவுண்ட் 3 ரிசல்ட் ஆஃப் எனி ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங். அதாவது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இஃப் சீட் அலாட்டட் இன் R3. ப்ரீவியஸ் அலாட்டட் ஆர் அட்மிட்டட் சீட்ஸ் ஆர் அலாட்டட் சீட்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 3 சீட் த்ரூ எனி ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஃப் சீட் அலாட்டட்னு ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆகுது. பட் ப்ரீவியஸாவே அதாவது சீட் வந்து அலாட் ஆயிருக்கு ஆஃப்டர் வேற ஏதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்ல அலாட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீட்ன்றது டோட்டலாவே கேன்சல் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ, அதனால ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது 2ண்ட் ரவுண்டுக்கு மேல தான் நடக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையா நம்ம அட்டெண்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் ஹைல இருக்கிற மார்க் கொஞ்சம் மேல இருக்கிறவங்க தயவுசெய்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2வோட வெளிய போயிட்டு கிடைக்கல அப்படின்னா, நீங்க நெனச்ச காலேஜ் கிடைக்கல. ஒரு காலேஜ் தான் போடுறீங்க. கிடைக்கல அப்படின்னா வெளிய போயிறது நல்லது. இஃப் நாட் ரிப்போர்ட்டட் அல்லது சீட்ட வித்ட்ரா பண்ணிக்கல அப்படின்னா, பிகம் இன்எலிஜிபிள் ஃபார் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றதையும், சென்ட்ரல் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஃபீஸும் கிடைக்காது. இஃப் வித்ட்ரான் R1, R2 சீட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மென்ட் ஆஃப் R3 ஃபைனல் ரிசல்ட். சார், நான் வந்து R3 ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப எனக்கு R1லயே ரவுண்ட் சீட் கிடைச்சிருச்சு. ரவுண்ட் 1லயே கிடைச்சிருச்சு. இப்ப நான் வந்து அந்த சீட்ட வேண்டான்னு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த கவுன்சிலிங்க்கும் அதுக்கு மேல எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. திரும்ப சித்தா ஆயுர்வேதாக்குள்ள வர முடியாது 1 வருஷத்துக்கு. சரி. இப்போ சீட் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ, அவங்க தாராளமா ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம். சார் ரவுண்ட் 3ல எனக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு. எனக்கு இதிலிருந்து அப்கிரேடேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா, அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு டைம் ரவுண்ட் 3ல கிடைச்சிருச்சுன்னா, கண்டிப்பா ரவுண்ட் 3க்குள்ளதையும் அது இருக்க முடியும். அதுலேருந்து அப்கிரேடேஷன்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ, இத மட்டும் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்கள். அதன் பிறகு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து போயிட்டே தான் இருக்கும். அ உங்களுக்கு ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ, ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் லாஸ்ட்டா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிலாம் அதில தான் ஃபில் ஆகும். ஸோ, தயவுசெய்து உங்களுக்கு ப்ரியராவே ஒரு 1, 2, 3 அப்படின்ற விஷயத்தில கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, அழகா எடுத்துட்டு நம்ம அப்படியே மூவ் ஆயிக்கிறது நல்லது. ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போட்டு
ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் 1ல சார் ரவுண்டில் 1ல எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அப்கிரேடேஷன் அடுத்த ரவுண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சார் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் 2லேயும் எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இப்போது ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்து 1லேயும் சரி 2லேயும் சரி ஒரு காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது எதுலேயுமே ஒரு வருஷத்துக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஜென்ரலான ரூல். பொதுவாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ், டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.